நம்ம பஸ் பாலம் பாக்குறீங்க இல்லையா, அதாவது வந்து இப்ப ராமேஸ்வரத்துல இருந்து ஒரு 5வது தூணு அப்படின்னு நினைக்கிறேன். அதுல கீழே தூணோட கீழே பாத்தீங்க அப்படின்னா டோட்டலாவே மொத்தமாவே ஒரு பெரிய இது அப்படியே உடஞ்சு தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. அதாவது இது வந்து மழைனால விழுந்துச்சா இல்ல கடலோட வேகத்தினால விழுந்துச்சா காத்துனால விழுந்துச்சா அப்படின்னு எதுன்னு எங்களுக்கு தெரியல. ஆனா மொத்தமாவே அது விழுந்துருச்சு. விழுந்ததுல என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா உள்ள இருக்க கம்பிலாம் அப்படியே தெரியுது. உண்மையிலே எங்களுக்கு ரொம்ப பயமாவும் என்ன நடக்குமோன்ற மாதிரி ஒரு சூழ்நிலைலாம் இருக்கு. ஏன் கேட்டீங்க அப்படின்னா இப்போ இந்த வாழ்வாதார பிரச்சனை இப்படி இருக்கையில எங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய ஒரே வாழ்வாதாரம் வெளி நாடுகள்ல இருந்து வெளி மாநிலங்கள்ல இருந்து வரக்கூடிய இந்த சுற்றுலா பயணிகளை வச்சு தான் நாங்கள் ஏதோ கஞ்சி குடிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்க சூழ்நிலையில பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த பாலம், அதாவது இந்த பாலத்தில் அதிகபட்சமான வாகனங்கள் அதிகபட்சமான மக்கள் வர்றாங்க. ஏன்னா ட்ரெயின் பாலம் இல்லை, இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுவுமே இப்போ புதுசா வந்து பாலம்லாம் ரெடி ஆயிருச்சு, இந்த ஒரு வாரத்தில் திறந்துருவோம், 10 நாள்ல திறந்துருவோம், 20 நாள்ல திறந்துருவோம்னு வந்து சொல்றாங்களே தவிர ஒரு உறுதியான அறிவிப்பு ஒரு முறையான அறிவிப்பு வந்து இது வரைக்குமே வரல. அதனால அந்த சூழ்நிலை நாங்க இருக்கையில இப்ப இந்த பஸ் பாலத்தை நம்பி இருக்கோம். இப்ப அதுவுமே பாத்தீங்க அப்படின்னா இப்ப கீழே அரிச்சு போய் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கு. என்ன செய்யறது என்ன பண்றதுன்னு எங்களுக்கே புரியல. தயவு கூர்ந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து, ஏன்னா இப்ப இருக்கிறது இந்த ஒரு பாலம் தான், இதை முறையா பராமரிக்க வேண்டியது அரசாங்கங்களுடைய கடமை. அந்த அடிப்படையில இதுக்குன்னு ஒரு 2-3 அதிகாரிகளை தனியா நியமனம் பண்ணி எல்லா பில்லரும் எந்த அளவுக்கு இருக்கு, இதோட உறுதித்தன்மை எப்படி இருக்கு, ஏன்னா இப்ப எங்க கண்ணுல பார்த்ததுனால இது தெரியுது இது உடைஞ்சிருக்கு அப்படின்னு, மத்ததெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றது எங்களுக்கு தெரியல. அப்ப அதிகாரிகள் கொண்ட குழு வந்து இதுக்கு போட்டு அவங்க டெய்லி வந்து இது எல்லாத்தையுமே வந்து பார்வையிட்டு எல்லா பில்லரும் நல்லா இருக்கு, உறுதித்தன்மையோட இருக்கு. ஏன்னா இப்ப நீங்க 2-3 நாளுக்கு முன்னால வீடியோக்கள்லாம் பார்த்திருப்பீங்க, பாலத்துல வந்து தண்ணிலாம் நிறைய கிடக்கிற மாதிரி ஆட்டோக்கள்லாம் போற மாதிரி அந்த தண்ணி அடிக்கிற மாதிரிலாம் நீங்க வீடியோக்கள்லாம் பார்த்திருப்பீங்க. அப்படி இருக்க சூழ்நிலையில வந்து இது மேலோட்டமா இருக்கிறது எல்லாரும் பார்வைக்குமே தெரிஞ்சிடும். இப்ப இதுவுமே நாங்க இங்க பகுதியில் இருக்கிறதுனால இது விழுந்ததுனால இது எங்களுக்கு தெரியுது. இதை தாண்டி நடுக்கடல்ல உள்ளது அங்கிட்டு உள்ளது இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு இருக்கு, எந்த அளவுக்கு உறுதித்தன்மையோட இருக்கு அப்படின்றது எங்களுக்கு தெரியல. அதனால தயவு கூர்ந்து மீண்டும் நான் சொல்றோம், ஏன்னா எங்களோட வாழ்வாதார சம்பந்தப்பட்ட பிரச்சனை, தயவு கூர்ந்து இது மத்திய மாநில அரசாங்கங்கள் இது உடனே இது வந்து தலையிட்டு இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கலாம், இதுக்கு அந்த தனி குழு ஒன்று அமைச்சு எல்லா பில்லரும் சரியா தான் இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு சரி பண்ணணும். மேலும் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நாங்க கண்ணால பார்த்த இந்த உடைஞ்சு விழுந்த இதை வந்து உடனடியா வந்து இதுக்கு வேலை பார்த்து இதுக்கு என்ன செஞ்சா சரியா இருக்குமோ அதுக்கான ஆயத்த பணிகள் செய்யணும் அப்படின்றத நாங்க வந்து இந்த நேரத்தில் ஒரு தாழ்மையான வேண்டுகோளா நாங்க பதிவு செய்யறோம்.